வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெண்போ மனம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரக்கையடிப்பின் சட சட சடப்பு தொடர்ந்து சேவலின் கூவல். கூவுகிற சேவலை யாரோ சோவென்று விரட்டுகிறார்கள். பயத்தில் வீறிடுகிற சேவலின் கெக்கார் கேர் என்கிற அலறல், குதித்து குதித்து தாவுகிற அலறல், அதில் தெரிகிற நடை சலனம். வடிவுக்கு முழிப்பு தட்டிவிட்டது. எந்திரிக்க மனசில்லை. அயற்சியும் சோர்வும் போட்டு அமுக்குகிறது. ஓடி ஓடி பாடுபட்ட அலுப்பு, அடித்து போட்ட மாதிரி உறங்கிய களைப்பு. அப்படியே படுத்து கிடக்கணும். துவண்டு சரிகிற உடம்பை அதன் போக்கில் உறக்க சடவில் முகம் புதைத்து சுகம் காண வைக்கணும் என்று ஒரு நினைவு. சேவலின் 2வது கூவல், கோழியின் பீதியான கதறல், குஞ்சுகளின் கியா கியா கியா, பால் கேன்களின் கிலுகிலுப்பு சத்தத்தோடு போகிற டிவிஎஸ் 50 தக் 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 நடை சத்தம். பால் வாங்க போகணுமே, சொசைட்டிக்காரன் கணக்கு முடிக்கிறதுக்குள்ள போய் வாங்கணுமே. தார் குச்சியின் ஊசியாக குத்துகிற நினைவு, அவளை வலுவந்தமாய் உசுப்புகிற நினைவு. நெட்டி முறித்தாள் வடிவு, தேகத்தை நெளித்து முறுக்கேற்றி விரைப்பின் உச்சத்தில் நரம்புகள் விண்ணென்று விடைக்க அப்படியே தளர விட்டதில் அவளுக்குள் பரவிய ஒரு சுகம். நனைந்த சணலாக துவண்டு கிடப்பதில் ஒரு லயிப்பு. மனசுக்குள் முகம் தெரியாத பல பல யோசிப்புகள். 4-5 நாட்களுக்கு முன்பு கலர் கலராக சேலைகளை பளிச்சென்று உடுத்தி கொண்டு சீவி சிங்காரித்து கொண்ட அலங்கரிப்புகளோடு 2 பெண்கள், உள்ளூர் பெண்கள்தான், உறவுக்காரர்கள்தான், வீடு வீடாக படியேறி ஏறி இறங்கி வந்தார்கள். அவர்கள் முகமெல்லாம் சந்தோஷ மனசின் வெளிச்சம். சிரித்த சீதேவியாக முகம் ஊர் சொல்லி வருகின்றனர். பக்கத்து வீட்டுக்குள் நுழைகின்றனர். யாரு வீட்டுக்குள்ள? எத்த எத்த. யாரு? வாங்க வாங்க. எங்க வீட்டுல தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ண போறோம், வந்துருங்க. எந்நேரத்துக்கு? சாயங்காலம். அப்படியா? நல்ல காரியம். காலத்துல நடக்கட்டும். நான் வாரம்மா. வந்துருங்க அத்தை. வராம இருப்பனா? கட்டாயமா வாரேன். வடிவு வாசலில் வந்து நிற்கிறாள். அவர்கள் இந்த வீட்டை கடந்து போகிறார்கள். ஆவலும் பரபரப்புமாய் எதிர்பார்த்த மனசு, அழைப்பை எதிர்பார்த்த துடிப்பு. கடந்து போகிற போது ஏதோ பறி போகிற மாதிரி ஓர் வேதனை, ஏமாற்றம் அடி மனசில் சப்பென்று அரைகிறது. வடிவு காயம்பட்ட குருவியின் ரணத்தோடு அவர்கள் முதுகையே பார்க்கிறாள். இவளை அழைக்கவில்லை. சும்மா ஏறிட்டு வெறுமையான புன்முறுவலை சம்பிரதாயமாக சிந்திவிட்டு நகர்ந்துவிட்ட அவர்கள். இவள் தாலி அறுத்தவள், கணவனை சாவிடம் ஒப்படைத்தவள், கணவனின் அன்பை, அரவணைப்பை, ஆதரவை, பாதுகாப்பை விதியிடம் பறி கொடுத்தவள். அமங்கலி, நல்லதுகளில் கலந்து கொள்ளும் உரிமையையும் இழந்தவள். மங்களகரமான விசேஷங்களில் மனுஷிகளோடு மனுஷியாக சமதையோடு நிற்கும் தகுதியை இழந்தவள். அதனால் தான் அழைக்காமல் போகிறார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். ஆனால் அந்த ஏமாற்ற தீயை தொடுகிற போது நிர்தாட்சண்யமான நிராகரிப்புக்கு குரூரத்தை உணரும் தருணத்தில் அவளுக்குள் ஒரு கனத்த ஊசியை சொருகின மாதிரி இருந்தது. இங்கிட்டு குத்தி அங்கிட்டு உருவின மாதிரி ஒரு ரணம். அடிமனசின் ஆழ் நுனி வரை முட்டி மோதி பரவிய வலி. அம்மாவின் முகவாட்டத்தை பார்த்து 10 வயது மகன் பதைத்தான். என்னம்மா என்று கேட்கவும் பதறிப்போய் பம்மி கிடந்தான். நம்ம தலையில விதி இப்படியா வந்து விடியணும்? அட பாவி பய தெய்வமே, உனக்கும் கண் அவிஞ்சு போச்சா? ஒரு பாவமும் அறியாத இந்த சாதிமான் கண்ணுக்கா இந்த கதி வரணும்? அவளுக்குள் அவல நினைவுகள். படுத்திருந்த நிலையிலேயே கழுத்தை திருப்பினாள். மகனை இருட்டுக்குள் துழாவி தேடி அலைகிற மனசு. கையை நீட்டி தடவி பார்த்தாள். மகன் பாயை விட்டு தள்ளி புரண்டிருந்தான். தெருவில் சத்தம், முற்றம் தெளிக்கிற சத்தம், சாணிப்பாலின் சளப் சளப், சொசைட்டிக்கு பால் பீச்ச போகிற எருமைகளின் வாலாட்டும் சத்தம்,
பிள்ளைகளை அள்ள வரும் தீப்பெட்டி ஆபீஸ் வேனின் சத்தம். வடிவுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற சோம்பலான பெருமூச்சு, ஆறிப்போன புண்ணின் வலி ஞாபகம் போல. மனசுக்குள் அந்த சோகம். கதவை தட்டுகிற சத்தம். வடிவு, வடிவு. என்னக்கா, இன்னும் எந்திரிக்கலையா? எந்திரிக்கணும். சு, என்ன வடிவு, விடிய காலம் வேலைக்கு புறப்பட்டு போகணும் இல்ல, நீ வரலையா? புஞ்சைக்கார நாய்க்கரு நாரவசு வைய போறாரு. ஐயோ, அந்த ஆபகம் வரலையே, தான் வந்துட்டேங்க்கா. பதறி பதைத்து எழுந்தாள் வடிவு. நாயக்கர் புஞ்சையில் பருத்தி விதை ஊன்றணும். காலை கரண்டு 6 மணிக்கெல்லாம் மோட்டாரை எடுத்து விட்டு விடுவார்கள். தண்ணி பாய தண்ணி பாய பாத்தி பாத்தியாக பருத்தி விதை ஊன்றணும். மதியம் வரைக்கும்தான் கரண்டும் வேலையும். விதை ஊன்றுகிற முதல் நாளிலேயே தாமதமாக போனால் அம்புட்டுதான். நாயக்கர் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாய் தங்கு பொங்கென்று குதிப்பார். விதை ஊனர் அன்னைக்கே லேட்டா, வெள்ளாம விளங்குன மாதிரிதான் என்று சீறி சினந்து தெரிப்பார். நினைத்தாலே நடுக்கமாக வருகிறது வடிவுக்கு. அவசர அவசரமாக தலைமுடியை அள்ளி அள்ளி முடிந்தாள். எழுந்தாள். கதவை திறந்தாள். வந்து மோதுகிற இருட்டு, முகம் வெளுத்து வருகிற வைகரை இருட்டு. பால் வாங்கிட்டு வரணும், காப்பி போடணும், சோத்துக்கு ஒல வைக்கணும், ஒரு குழம்பு பாடு பார்க்கணும், ஓடைக்கு போயிட்டு வரணும், அள்ளி வயிற்றுல கொட்டிட்டு அறக்க பறக்க ஓடணும். இத்தனை நும்களும் 3/4 மணி நேரத்திற்குள் முடித்தாகணும். சாட்டை சுழற்சியாய் அவளை முடுக்குகிற நிர்பந்தம். கதவை திறந்தாலும் வெளியே தலை காட்டவில்லை. உள்ளேயே முகத்தை கழுவினாள். அடுப்பில் தீ மூட்டினாள். காப்பி சட்டியை வைத்தாள். தண்ணீரை ஊற்றினாள். வெள்ள கட்டியையும் டீ தூளையும் தட்டினாள். சோற்று சட்டியில் தண்ணீரை ஊற்றினாள். ரெக்கை அடித்து பறக்கிற வேலைகள், வேலைகளில் ஒரு துரிதம், கையின் பரபரப்பில் தெரிகிற மன பயம், பயப்படபடப்பு, அவசரம். உறங்கும் மகனை உசுப்பினாள். உசுப்புவதில் கூட ஒரு அவசரம். எலே ஐயா, ராசா, எந்திடா, போய் பாலை வாங்கிட்டு வாடா. ஆமா போ, நான் மாட்டேன். ஐயா இல்ல, ராசா இல்ல, சொசைட்டில பூட்டிட்டு போயிருவாகடா, அதுக்குள்ள போய் பாலை வாங்கிட்டு வாடா. மறுத்தான். அடம் பிடித்து சிணுங்கினான். அழுது முனங்கினான். ரொம்ப கிராக்கி பண்ணின பிறகு அம்மாவின் ஐயா ராசா கெஞ்சலுக்காக அரை மனசோடு போனான். கொதித்து விட்டது. காப்பி சட்டியை இறக்கி வைத்தாள். குழம்பு சட்டியை அடுப்பில் வைத்தாள். காப்பி சட்டியிலிருந்து ஆவி வந்தது. அடுப்பு தீயின் சந்தன வெளிச்சத்தில் நிழலாக நகர்கிற ஆவி கோடுகள். அடுப்பு தீக்கு விறகை உள்ளே தள்ளினாள். சோறும் குழம்பும் 2 அடுப்புகளில் வெந்து கொண்டிருந்தது. பயல் வந்தவுடன் பாலை ஊற்றி டீயை குடித்துவிட்டு ஓடைக்கு போயிட்டு வரணும். அப்போதுதான் அந்த ஞாபகம் ஒரு தீ கங்காக நெஞ்சுக்குள் சுட்டது. எப்படி போக? ஓடைக்கு போகணும்னா கதவை திறந்து வெளியே போகணுமே. எப்படி போக? எப்படி முகத்தை வெளியே காட்ட? தெருவில் நடக்கணுமே. எப்படி நடக்க? மலை பாறையாய் மறித்து கொண்டு நிற்கிற பிரச்சனை. எட்டு வைத்து நடக்க முடியாமல் காலை கவ்வுகிற சிக்கல். வெளியே முகம் காட்டினால் எதிர் வீட்டுக்காரன். நேர் எதிர் வீடல்ல, சற்று மேற்கே தள்ளி இருக்கிற எதிர் வீடு. ரொம்ப சகுனம் பார்க்கிறவன். ஏறக்குறைய அநேகமாய் இந்நேரம்தான் கையில் செம்பு தண்ணீரோடு வாசல் படிக்கு வருவான். முகம் கழுவ. களவாட போகிற நாய் மாதிரி 2 பக்கமும் கள்ளப்பார்வை பார்ப்பான். தப்பி தவறி இவள் முகம் அவன் கண்ணில் பட்டுவிட்டால் அம்புட்டுதான். அப்படித்தான் அன்றைக்கு ஒரு நாள் அவன் முகம் கழுவ வெளியே வந்த நேரத்தில் இவள் வீட்டு வாசலில் முற்றம் தெளிக்க சாணி சட்டியோடு நின்றாள். அவன் வந்ததை இவளும் கவனித்தாள். சளப் சளப் என்று பாதி முற்றம் தெளித்தாகிவிட்டாள். சடக்கென்று பாதியில் மறைய முடியாது. முகம் மறைக்க முடியாது. வேறு வழி இல்லை. கையறு நிலையில் பிடிபட்ட மைனாவின் பதற்றத்தோடு அவனை பார்த்தாள். பதற்ற படபடப்பு. அவன் வெறுப்போடு பார்த்தான். கண்ணில் தாட்சண்யமற்ற கோப வெக்கை, முகத்தில் அசூயையின் கோணல் நெளிவுகள், அருவருப்பின் சிடுசிடுப்பு, அமங்கலத்தை பார்த்துவிட்ட ஆத்திரம். முகம் கழுவுவதை கூட நிறுத்திவிட்டு இவளை கடுப்போடு பார்க்கிற அவன் உதடுகளின் முணுமுணுப்பு, அசைவு. வைகிறான். தன்னை கேவலமான வார்த்தைகளில் திட்டுகிறான்.
மனசின் சாணத்தை அள்ளி வீசுகிறான். அந்த கணத்தில் உள்ளுக்குள் அரிவாள் வெட்டு விழுந்த மாதிரி இருந்தது. நிர்வாணமாக நடுத்தெருவில் நிறுத்தி வைத்து செருப்பால் அடித்த மாதிரியோர் அவமான தகிப்பு தன் பிறப்பின் மீதே வெறுப்பாக இருந்தது. பொட்டச்சியா பிறக்கிறதே பாவம், அதிலையும் தாலி எடுத்து விதவையாயிருக்கிறது அதை விட கொடுமை. வாயை கொப்பளிக்கிற சாக்கில் காரி துப்புகிற அவனது திமிர் வீட்டுக்குள் திரும்புகிற போது, இன்னைக்கு பொழுது பூராவும் விளங்குன மாதிரி தான் இருக்கும் என்ற ஏளன வார்த்தைகளை அத்து மீறலாக எரிந்துவிட்டு போகிற அகம்பாவம். வடிவுக்குள் குலை கொதித்தது. நெஞ்செல்லாம் கிடந்து எரிந்தது. இப்படியே ஓடி பாய்ந்து சாணி சட்டியை அவன் மூஞ்சியில் கவுத்திரலாமா என்று திமிரிக் கொண்டு எழுந்த ரௌத்ரம் அவளை அவளே கட்டுப்படுத்தி கொண்டாள். என்ன சொல்லி சண்டை போட? அவன் ஆள் குறிப்பிடாம சாட பேச்சா பொத்தாம் பொதுவா பேசிட்டு போறான். உன்னை பத்தி சொல்லல என்ன சொல்லிவிட்டா நான் என்ன செய்ய? வேதனையும் கோப கொந்தளிப்புமாய் வீட்டுக்குள் போனவள் அப்புறம் சுடு பால் குடித்த பூனையாகி விட்டாள். அவன் முகரையிலேயே இவள் முழிப்பதில்லை. காலையில் மட்டுமல்ல, எந்த பொழுதிலும் அந்த கொள்ளிக்கண்ணில் இவள் படுவதே இல்லை. இப்ப என்ன செய்யறது? ஓடைக்கு போயிட்டு ஓடி வரணுமே, புஞ்ச வேலைக்கு ஓடணுமே, நாயக்கர் வைவாரே, இப்ப என்ன செய்ய? வடிவுக்குள் ஏக நெருக்கடி. மகன் வந்து விட்டான். பால் வாங்கி கொண்டு பாலை காப்பியில் ஊற்றினாள், ஆற்றினாள். மகனுக்கு ஒரு கிளாஸ், இவளுக்கு ஒரு கிளாஸ். காப்பி தண்ணீரை குடித்தாள். நெளிந்து நிமிரும் ஆவியை சில கணங்கள் யோசனை தவிப்போடு பார்ப்பாள். எப்படி வெளியில போக? அந்த கொள்ளி கண்ணில விழணுமே. வெறுப்பும் சீரலுமாய் அந்த நாயின் ஈன கோபத்தை கண் கொண்டு பார்க்கணுமே. நினைக்க நினைக்க இவளுக்குள் பதைப்பு, அவமானமும் மாத்திரமுமாய் வந்த நினைப்பு. தாலி அறுத்த பொட்டச்சின்னா அம்புட்டு இழிவா? தெருவில் நடமாடுறதுக்கு கூட நியாயம் இல்லையா? இது என்ன கொடுமையா இருக்கு? அவள் மருகி தவித்தாள். வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்து வெம்பினாள். ஒவ்வொரு கணத்தின் நகர்வும் அவளை அச்சுறுத்தியது. நாயக்கர் வைவாரே, லேட்டா போனா திட்டுவாரே என்கிற மன நச்சரிப்பு. இப்ப என்ன செய்ய? ஓடைக்கு போய் வர? ஒவ்வொரு நிமிஷமும் பாறாங்கல்லாய் கனத்தது. யோசித்தாள். பலவாறாக ஓடி பிரிந்த நினைவுகள். கதவை திறந்தாள். லேசாய் இருட்டு நிறம் மாறியிருந்தது. அடர்த்தி குறைந்து தளர்ந்திருந்தது. மங்கலான வெளிச்சம், விடியல் வெளிச்சம், அரை இருட்டு. எப்படி வெளியே போவது? போகாமலும் இருக்க முடியாதே. திகைத்தாள். தவிப்பும் படபடப்புமாய் இருப்பு கொள்ளாமல் திணறினாள். யோசித்தாள். கதவை திறந்து வெளியே நகர்வது, சுவர் கூரையின் நிழல் மறைவில் ஒண்டி ஒண்டி வெளியேறுவது, வீட்டின் பின்புறம் சென்று அடுத்து தெருவில் விழுந்து போய்விட்டு வருவது என்று யோசிக்கும்போது மனசுக்குள் முள் குத்தின வலி. களவாணியைப் போல பயந்து சாக வேண்டி இருக்கே, ஒளிந்து மறைந்து ஓடி தவிக்க வேண்டி இருக்கே, இதுவும் தலையெழுத்தா என்று உள்ளுக்குள் குத்தி கிழிக்கிற முள் யோசனைகள், அவமான முட்கள். வேறு வழியில்லை. அப்படியே போனாள். தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல ஒரு தெருவை சுற்றி ஓடைக்கு போய்விட்டு வந்தாள். வரும்போது நன்றாக விடிந்து விட்டது. பால் நிற வெளிச்சம். இனி பயம் இல்லை. பயப்பட தேவையில்லை. அவன் வீட்டு முற்றத்தின் வழியாகவே தைரியமாக போனாள் வடிவு. போகிற போது அந்த வீட்டுக்குள் கள்ளத்தனமாய் பார்வையை வீசினாள். அந்த நாய் மூஞ்சி இருக்குதா? ஏதோ வேலையாக வாசல்படியை நோக்கி வீட்டுக்குள்ளிருந்து வந்தாள் அவனது மனைவி. என்னம்மா, உன் மாப்பிள்ள இருக்கா வீட்டுல? என்னக்கா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். அவரு நேத்து ஊருக்கு போயிட்டாரு, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அப்படியா? வடிவுக்குள் அறுத்து கொண்டு உள் பாய்ந்த ஒரு வெறுமை, சூன்ய தகிப்பு, கத்தி சுருகலான ஒரு பகீர். இந்நேர வரைக்கும் பயந்து தவிச்சோமே, மருகி மருகி புலம்பினோமே, எப்படி போக என்ன செய்ய என்று புரியாமல் திகச்சோமே. எல்லாமே ஊர்ல இல்லாத இந்த ஆளுக்குத்தானா? தேவையில்லாத பயந்தானா? அமுங்கலிக்கு அம்புட்டு அவலமா? அடக்கொடுமையே, இத நினைச்சு சிரிக்கவா அழுவகா? ஒன்றும் புரியவில்லை வடிவுக்கு. வீட்டுக்குள் நுழைந்தாள். உள்ளே போனவுடன் இதயமே வெடித்து பிளந்த மாதிரி ஓவென்று கதறி அழுதாள். அடக்கூத்துவனே,
என்ன பொட்டச்சியா பொறக்க வச்ச பாவம் போதாதுன்னு தாலி அறுத்து மூலி மனுஷியாகவும் ஆக்கிட்டியே. தெருவுல நடமாடக்கூட கதியத்து போன பாவி ஆக்கிட்டியே. இதுவும் நியாயமா? மாரடித்து கொண்டு அவள் அழுத அழுகையில் திகைத்து போய் நின்றான் மகன் வாழ்க்கையைப் போல. வாசுகி இதழில் ஏப்ரல் 1998 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.